சிம்பிளாக நம்ம வேலை செய்கிறது சிம்பிளாக இருக்கும். ஆனால் பேண்ட்டு பக்காவாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடு வாங்குறத விட நல்லாயிருக்கும். 35 இன்ச்சு அகலம் உள்ள விசிலிசி துணி. விசிலிசியில் 2 அகலம் வரும், 44 வரும், 36 வரும். 36ல் இது 35 தான் இருக்குது. இதில் நம்ம 42 இன்ச்சு லென்த்துக்கு பேண்ட்டு பண்ணுறதுக்கு, பலாசோ பேண்ட் பண்ணுறதுக்கு 48 இன்ச்சு எடுக்கிறோம். ஏன் 48 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு வைக்கணும். வந்து நம்மளுக்கு தேவை 42 இன்ச்சு. 42ல் பேண்ட் லென்த்து. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா எலாஸ்டிக் ஃபோல்டு பண்ணுறதுக்கு வரும். ஃப்ரண்ட்டு கிராச் எடுத்துக்குவோம் 12.5 இன்ச்சில். ஏன்னா எலாஸ்டிக் வைக்கிறோம், அதனால் 12.5 இன்ச்சு போதும். 26 இன்ச்சு இடுப்பளவு -4 இன்ச்சு குறைச்சி 22 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கணும். இங்கேருந்து ஒரு 11.5 இன்ச்சு இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதை இப்படி கிராஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லது. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோடு. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் வச்சு போடுங்க. இது பலாசோ பேண்டாக இருக்கிறதுனால இதில் பெரிய ஷேப்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்படி எடுத்துக்கணும். பேண்ட்டோட ஃப்ரண்ட்டு, இது பேண்ட்டோட பேக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஒன்றா முடிச்சிருக்கிறதுனால முதல்ல பேக்கை கட் பண்ணிடணும். பேக்கை கட் பண்ணிவிட்டு இந்த 2 துணி எடுத்துட்டு இதில் இருந்து இந்த கோடு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டை எடுக்கணும். இதே குயிக்காக கட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா ஒன்று ஒன்றா தான் நீங்கள் வெட்டணும். ஆ 27 இருக்குது. நம்மளுக்கு 24க்கு 27 இருக்குது. 27 இருக்குனாக்கா +3 இருக்கிறதுனால பலாசோ பேண்ட்டுக்கான லூசிங்க தாராளமாக இருக்குது. இவ்வளவுதான் பலாசோ பேண்ட்டோட கட்டு.